ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலில் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து அசூர் கிளாஸ், அசூர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம்னா, VNet எப்படி கிரியேட் பண்ணுறது, சப்நெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, VNet எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அசூர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங்கில் நல்லா தெரிஞ்சிருந்தால் அசூர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஒவ்வொரு கிளாஸாக போவோம். நம்ம அசூர் டெமோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் portal.azure.comல போய் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு 30 டேஸ் ட்ரையல் பீரியட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம டெமோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 30 டேஸ் ட்ரையல் பீரியடில் வந்து நம்ம ஃபுல்லாக கற்றுக்கலாம். இது நெட்வொர்க்கிங் மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து நெட்வொர்க்கை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு போர்ட்டல் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்காக உங்களுக்கு தனியாக கூட ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக அசூர் ப்ராக்டிக்கல் டெமோ கிளாஸ் வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டோம்னா இப்படி தான் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். portal.azure.com லாகின் பண்ணி உங்கள் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ இதை வந்து நீங்கள் விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது இங்கேயும் நீங்கள் போய் கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இல்லை ஹோம் பேஜில் கொடுத்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு யாரோ அதுலேயே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவல் நெட்வொர்க். இங்கே நீங்கள் கொடுத்து விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டாப்பில் இருக்க சர்ச் பாரில் போய்ட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்னு போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு மூணில் எந்த ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போய் ஆட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இப்போ ஃப்ரீ ட்ரையல் வச்சு தான் பண்ணுறோம். டெமோ 1 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். நேம் வந்து நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் ஒரு நேம் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அது VNet 1 நான் கொடுக்குறேன். இதான் விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட நேம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் வரும். இதான் VNetோட நெட்வொர்க் /16 10.0.0/16 65,536 ஐபி வரும். நீங்கள் ஒரு சப்நெட் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக வர்றது என்னன்னா 10.10.0/24 அட்ரஸ் வந்து சப்நெட் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங், இதெல்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. டேக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல, அது தேவையும் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேலிடேட் பண்ணும். வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான். கிரியேட் கொடுங்க. முடிச்சோடனே VNet கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம VNet கிரியேட் பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு VNet கிரியேட் பண்ணிட்டோம். என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், ரிசோர்ஸ் குரூப் டெமோ 1 கொடுத்துருக்கோம். சப்நெட் வந்து 10.1.0.0/24 கொடுத்துருக்கோம். VNet நெட்வொர்க் வந்து 10.0.0/16 கொடுத்துருக்கோம். இப்போ VNet 1 கிரியேட் பண்ணியாச்சு. ரிசோர்ஸ் குரூப் வந்து டெமோ 1, VNet நெட்வொர்க்கோட நேம் வந்து VNet 1, சப்நெட் வந்து 10.0.0/16, அதுதான் VNetோட நெட்வொர்க். இப்போ நம்ம வந்து போயிட்டு VNet 2 கிரியேட் பண்ணுவோம். மறுபடியும் அதே மாதிரியே சர்ச் பாரில் போயிட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போய் செக் பண்ணுங்கள். VNet 1 கிரியேட் ஆயிடுச்சு. VNet 1 இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் VNet 2 போகிறேன். அதே மாதிரி டெமோ 1ல் VNet 2. VNet 1 கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்காது, அதனால் VNet 2. அதுக்கப்புறம் எந்த ரிசோர்ஸில் எந்த ரீஜியனில் நீங்கள் மேப் பண்ணுமோ அந்த ரீஜன் போட்டுக்கலாம். நான் நார்த் யூரோப்பே நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஆனால் உங்களுக்கு எந்த ரீஜனில் ரிசோர்ஸ் குரூப்போ VNet நெட்வொர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போட்டுக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு அதே அடுத்த சப்நெட் நெட்வொர்க் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. அதே போல் அந்த நெட்வொர்க்கில் இருக்க ஒரு டிஃபால்ட் இது அதுவே சப்நெட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லாட்டி அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் கிரியேட். VNet நெட்வொர்க் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் 2 கிரியேட் ஆயிடுச்சு. டிப்ளாய்மெண்ட் நீங்கள் ஹோமில் போயிட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். விர்ச்சுவல் நெட்வொர்க் 2 டிப்ளாய்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஹோம் போயிட்டு இப்போ இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணி செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் 2 கிரியேட் ஆயிடுச்சுன்னு வரும். ஏன்னா இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க் 2 கிரியேட் ஆயிடுச்சு, பட் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை, ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். போர்ட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு விர்ச்சுவல் நெட்வொர்க் 1, 2 ரெண்டும் காமிக்கணும். விர்ச்சுவல் நெட்வொர்க் 1, 2 ரெண்டுமே கிரியேட் ஆயிடுச்சு. ரெண்டையுமே டெமோ 1ங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே போல் நார்த் யூரோப் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விர்ச்சுவல் நெட்வொர்க் 3 போகிறேன். இதை வந்து வேறு சப்ஸ்கிரிப்ஷனில் நான் கிரியேட் பண்ணுறேன், வேறு ரிசோர்ஸ் குரூப்பில் நான் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் எத்தனை ரிசோர்ஸ் குரூப் வேணாலும் ஒரே ரிசோர்ஸ் குரூப்பில் மல்டிபிள் விர்ச்சுவல் நெட்வொர்க் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு ரிசோர்ஸ் குரூப்பும் தனித்தனியாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்கள் நெட்வொர்க்கை பொறுத்து. இப்போ VNet 3 அதே தான் நான் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம காமிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் வேலிடேஷன் ஐபி அட்ரஸ் போவோம். ஐபி அட்ரஸ் வந்து 10.2. அடுத்த நெட்வொர்க் எடுத்திருக்கு. சப்நெட் டிஃபால்ட் சப்நெட் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஐபி அட்ரஸ் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து 10.2/24 இருக்குது. அது அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ், ஓகேங்களா? சப்நெட் அட்ரஸ் ரேஞ்ச். இப்போ அதோட ஐபி அட்ரஸ் வந்து நான் ரேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு அட்ரஸ் கொடுக்குறேன். 10.1 கொடுத்தா
இது வந்து ஆல்ரெடி விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இல்லைன்னு வருது. சப்நெட் அட்ரஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் தி விர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகேங்களா? ஏன்னா இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே இருக்க அட்ரஸ் ஸ்பேஸில் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ 10.2.0/0/24னா மொத்தம் 255 அட்ரஸ் வரும். இப்போ /16 மாற்றினீங்கன்னா 5 Azure அட்ரஸ் அண்ட் 65,531 வரும். எப்போவுமே 5 அட்ரஸ் வந்து அசூருக்கு ரிசர்வ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் உங்களோட நெட்வொர்க் என்ன தேவையோ அது மாதிரி நீங்கள் இதை டிசைன் பண்ணிக்கலாம். 17 16னா எத்தனை அட்ரஸ், இல்லை 15 கொடுத்தா வராது. ஏன்னா அது அந்த அட்ரஸ் விர்ச்சுவல் நெட்வொர்க்கோட அட்ரஸ் ஸ்பேஸில் இல்லை, அவுட் ஆஃப் இது லைன் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரணும். ஓகேங்களா? இப்போ /16னா அதை விட இது வந்து கிரேட்டர் தானாக தான் இருக்கணும் சப்நெட். ஓகேங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் 27னா 27 அட்ரஸ் தான் வரும். இப்போ ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்து வேலிடேஷன் பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து எத்தனை சப்நெட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் நீங்கள் மல்டிபிள் சப்நெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்நெட் 2ன்னு கொடுத்துட்டு இது வந்து இன்னொரு ரேஞ்ச் கொடுக்குறேன். 10.0.0.0 ஸ்லாஷ் ஆல்ரெடி /27 கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் 2.1.0/24 கொடுக்கலாம். இது வந்து வேறு அட்ரஸ், அதோட இதோட ஓவர்லேப் ஆகக்கூடாது. அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. பார்த்தீங்களா? இப்போ இது அதோட இதோ அந்த முன்னாடி கொடுத்த சப்நெட்டில் ஓவர்லேப் ஆகலை, ஆட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி நீங்கள் எத்தனை சப்நெட் வேணாலும் ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஃபால்ட்டுன்னு கொடுத்ததை நேம் மாற்றினா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதை ரீநேம் பண்ணுறதுனா முதலையே இங்கே ரீநேம் பண்ணிடணும். ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீநேம் பண்ண முடியாது. ஓகேங்களா? டிப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஹோமில் போயிட்டு இப்போ நான் ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்தேன். பட் ஆனால் நான் கிரியேட் கொடுக்க கிடையாது. அதனால உங்களுக்கு விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் ஆகாது. அதனால அதை நல்லா செக் பண்ணிங்க. வேலிடேஷன் பாஸ் ஆனால் மட்டும் இது கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் கிரியேட்னு கொடுத்தா மட்டும்தான் விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு செக் பண்ணோம். இல்லை சப்நெட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு செக் பண்ணிட்டோம். விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்களா? அட்ரஸ் ஸ்பேஸில் வந்து இங்கே போய் கூட நீங்கள் வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க்லேயே மல்டிபிள் நெட்வொர்க்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சப்நெட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ சப்நெட் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து சில இது மாற்றுறதுனா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. அவைலபிள் அட்ரஸ் ஸ்பேஸ் இப்போ 251 இருக்குது. எப்போவுமே 5 அட்ரஸ் அசூர் அட்ரஸ் ரிசர்வ்டு தான். விர்ச்சுவல் நெட்வொர்க் போயிட்டு VNet 1 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து டெமோ 1 அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் இதை மேப் பண்ணியிருக்கோம். வேறு என்ன டீட்டெயில்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் கார்டில் உங்களுக்கு என்ன செக் பண்ணுமோ செக் பண்ணிக்கலாம். சப்நெட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் டிஃபால்ட் இருக்குது. இங்கே நீங்கள் இதோட நேம் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பாருங்கள், நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டே சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இல்லை நீங்கள் சப்நெட் ஆட் பண்ணிவிட்டு வேறு சப்நெட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் க்ரியேட் பண்ணல, அதனால் இங்கே அடுத்த ஒரு செகண்ட் சப்நெட் இங்கே க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். ஆல்ரெடி 10.0/0.0/24 வந்துச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து வந்துடும். இப்போ நான் அதே இது கொடுக்க முடியாது. கொடுத்தேன்னா என்ன வருதுன்னா, இப்போ நீங்கள் அந்த ரெட் கலர் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பெசிஃபைட் அட்ரஸ் ஸ்பேஸ் வித் சப்நெட் டிஃபால்ட். ஆல்ரெடி டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்டில் இந்த அட்ரஸ் ரேஞ்ச் கிரியேட் ஆகிருக்கு. அதனால் ஓவர்லேப் ஆகுது அப்படிங்கிறது அசூர் உங்களுக்கு சொல்லிடும். அதனால் ஓவர்லேப்பிங் அட்ரஸ், ஐபி கான்ஃப்ளிக்ட், அதெல்லாம் இஷ்யூலாம் அசூரில் நமக்கு வராது. வேறு நெட்வொர்க் கொடுத்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி நீங்கள் எவ்வளோ சப்நெட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு /16 வந்து 65,536 இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்நெட்டாக எத்தனை சப்நெட் வேணாலும் அவ்வளோ அட்ரஸ் ஃபாலோ ஆகிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் டிஃபால்ட் இருக்குது. ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இதை நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? நேம் சேஞ்ச் இப்போ நம்ம டிஃபால்ட் சப்நெட்டில் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நீங்கள் விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே விர்ச்சுவல் நெட்வொர்க் செக் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்லேயே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போய் ஆல்ரெடி இருக்க அட்ரஸ் ரேஞ்ச் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் இன்னொரு அட்ரஸ் ரேஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் ஆல்ரெடி /16 கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இன்னொரு நெட்வொர்க் போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இன்னொரு இடத்துல கொடுத்துருக்க அட்ரஸை இங்கே நீங்கள் கொடுக்கவே முடியாது. நான் விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போய்ட்டு ஆல்ரெடி இங்கே வந்து 10.0/1.0 கொடுத்துருக்கேன். இதில் வந்து 10.3.0.0/16 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணாது. நீங்கள் அந்த நெட்வொர்க் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தான் அசைன் பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு அதை அலோவ் பண்ணாது. VNet 1ல் அசைன் பண்ணிட்டீங்கன்னு காமிக்குது.
அதனால் நீங்கள் அதில் அசைன் பண்ணாத இன்னொரு நெட்வொர்க்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி கொடுத்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கை இன்னொருக்க நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எத்தனை நெட்வொர்க் வேணாலும் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, அதில் சப்நெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடிஷ்னலாக விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் எத்தனை விர்ச்சுவல் நெட்வொர்க் வேணாலும் ஒரே நேமில் க்ரியேட் பண்ணுறதையும் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து VNet கிளிக் பண்ணி டெலீட் பண்ண போகிறேன். VNet கிளிக் அதை நீங்கள் டேரெக்டாக டெலீட் பண்ண முடியாது. VNet கிளிக் பண்ணிட்டு டெலீட் கொடுங்க. அவ்வளோதான். விர்ச்சுவல் நெட்வொர்க் டெலீட் ஆகிடும். விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய ரிசோர்ஸ் குரூப்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவும் டெலீட் ஆகிடும். ஆனால் அதெல்லாம் நம்ம பின்னாடி வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் போய் விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் VNet 1 தான் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மற்றதெல்லாம் VNet 2 ஆல்ரெடி டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க் க்ரியேஷன் எப்படி பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எப்படி, அதில் மல்டிபிள் நெட்வொர்க் ஒரே இன்ஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணுறது எப்படி, சப்நெட் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன்னு தான் நினைக்கிறேன். பட் இதை வந்து அடுத்த கிளாஸில் நான் ரெக்டிஃபை பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஓவராலாக டேஷ்போர்டு அதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேஷ்போர்டு வியூவில் வருது பார்த்தீங்களா? இதுதான் இப்படி தான் வரும். டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இதில் தெரிய வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரெஃப்ரெஷ் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டயத்துக்கு வேணுமோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ VNet 1 2 நம்ம டெலிட் பண்ணோம். பட் இன்னும் காமிக்குது. ஏன்னா ஆட்டோ ரெஃப்ரெஷ் நம்ம எனேபிள் பண்ணதுனால தான். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஷெல்லு, அடுத்து வந்து இது ரெண்டாவது இருக்க ஐக்கான் வந்து ஃபில்டர் மாதிரி இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ். மூணாவது இருக்கிறதெல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, டெலிட் பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். இது வந்து போர்ட்டல் செட்டிங் வந்து நீங்கள் ஹோம் பேஜ் எப்படி இருக்குது, டிஃபால்ட் வியூ எப்படி இருக்குது நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஃப்ளை அவுட் வேணுமா இல்லை டாக்குடு வேணுமா, ஃப்ளை அவுட்னா எப்படி வரும், டாக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் உங்களோட ஹைலைட் கண்டென்ட் எப்படி வேணுங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் வேணுமா, ஒயிட் வேணுமா, இல்லை எதுவும் நம்ம டிஃபால்ட் செட்டிங்ஸ் வேணுமா அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் அண்ட் ரீஜன்ஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் வந்து VNet க்ரியேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். டேரெக்டாக ரிசோர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, VM எப்படி டிப்ளாய் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வரப்போகிற கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.